ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 107 20 வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவனுடைய வார்த்தை வெறும் அறிவிப்பு மட்டுமல்ல, அது ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. இது உபதேசிப்பதற்கு மட்டுமல்ல, அந்த வார்த்தையிலிருந்து சுகமும் பலனும் உண்டாகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தையை அனுப்பினார் என்று சொல்லுகிற பொழுது, God sent his word means he released his very nature. தேவனே அந்த இடத்துல அசைவாடினார் என்று பொருளாகிறது. அவருடைய வல்லமை, அப்படி ஜீவன் அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கிறது. இந்த வார்த்தையானது அமைதியானதோ அல்லது பொருளற்றதோ வல்லமையற்றதோ அல்ல. இந்த வார்த்தை, எழுதப்பட்ட இந்த வார்த்தையிலே தேவன் தம்முடைய மகிமையோடு அசைவாடுகிறவராயிருக்கிறார். இந்த வார்த்தை சத்தம் உள்ளதாயிருக்கிறது. மனித காதுகளுக்கும் செத்து போன பிணங்களுக்கும் எலும்பு கூட இருக்கிற நிலைமையில் இருக்கிறவர்களுக்கும் இது தேவனுடைய சத்தமாய் இருக்கிறது. அந்த வார்த்தை மனுஷ உருவானார். He became God. The word became God. Amen. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு விசுவாசியிலும் செயலாற்றுகிறதாய் அது இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவி, ஆத்ம சரீரத்திலே அது செயலாற்றுகிறது. அந்த வார்த்தை தேவனுடைய திட்டத்திற்காய் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. அது ஜீவனுள்ள ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. அதிலே சுகம் இருக்கிறது. அந்த வார்த்தை விசுவாசத்தோடு சொல்லுகிற பொழுது, பேசுகிற பொழுது, இயேசு பேசுகிற அதே அதிகாரம், வல்லமை அந்த வார்த்தையிலே வெளிப்படுகிறதா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒரு தேவதூதன் அனுப்பல, ஒரு தீர்க்கதரிசி அவர் அனுப்பவில்லை, யாரையோ ஒரு மனுஷனை அனுப்பவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரையே அனுப்பினார். God in a word form. அந்த தேவனுடைய வார்த்தையானது சுகத்தை அதிலே கொண்டிருந்தது, வல்லமையை அதிலே கொண்டிருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையானது, இந்த ஜீவனுள்ள வார்த்தையானது, ஆமென், அந்த சுகத்தையை நமக்குள்ளே உறுதி செய்கிறதாய் இருக்கிறது. Healing is sustained by the word. அந்த சுகம் இந்த தேவனுடைய வார்த்தையினாலே நிச்சயிக்கப்படுகிறது. ஆமென். இந்த ஜீவனுள்ள இந்த வார்த்தை நம்முடைய ஆவியிலே அனலாய், அக்கினியாய் அது செயல்படுத்தப்படுகிறது, அது இசைவாடுகிறது. அந்த தெய்வீக சுகம் இந்த வார்த்தையின் வழியிலே நம்முடைய சரீரத்தில் அது பாய்ந்து செல்லுகிறது. எப்படி ஒரு மின்சாரம் இந்த வயர்களிலே பாய்ந்து செல்லுகிறதோ, அதை போல இந்த தேவனுடைய பரிபூரணமான சுகம், விடுதலை நமக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறதா இருக்கிறது. இதுதான் விடுதலையின் சத்திய உண்மையாயிருக்கிறது. இது ஒரு கதையல்ல, வெறும் எழுத்தல்ல. இது இயேசுவையே அதிலே கொண்டிருக்கிறது. நீங்கள் சுகமானீர்கள், நீங்கள் அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த எவ்விதமான ஒரு போராட்டமாயிருக்கட்டும், நெருக்கடியாயிருக்கட்டும், வழிகளாயிருக்கட்டும், அவர் வார்த்தைகளை அனுப்பி உன்னை விடுவிக்கிறார். நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தை வல்லமை நிறைந்தது, அழிவில்லாதது. தேவனாகிய கர்த்தரே அந்த வார்த்தையில் நீர் வெளிப்படுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையில நெருக்கடிகளை, போராட்டங்களை, சரீர வியாதி, பலவீனங்களை, மன சஞ்சலத்தை சந்திக்கிற பிள்ளைகள் இப்பொழுது பரலோகத்தின் வார்த்தை அனுப்பப்படுவதாக. சத்துருவின் தலை நசுக்கப்படட்டும். பிசாசின் கிரிகைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. வார்த்தையான தேவன், இம்மானுவேலராகிய கர்த்தர், பரலோக தேவன் வார்த்தைகளை அவர் அனுப்பின பிரகாரமாய் இது செய்கிறதற்காய் நன்றி ராஜா. உமக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.